நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்னை பிட் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக் பண்ணுறது தான். அப்படி இண்டிவிஜுவல் ஸ்டாக் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படிலாம் பார்க்குறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது நான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ஐடிசி ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்டாக்காக இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஐடிசி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் போய்ட்டு ஸ்க்ரீனர் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஐடிசி லிமிடெட்னு இப்போ நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 428 ரூபா இருக்குது ஐடிசியோடது. கீழே அபவுட் கம்பெனியை பற்றி இருக்குது. இதில் 1910 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மேஜர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸ் தான். இவங்க இந்தியாவில் சிகரெட் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸும் பண்ணிட்டு வராங்க. இந்த சிகரெட் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 5 டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸ்லையும் ஐடிசி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜி சிகரெட்டு, எஃப்எம்சிஜி அதர்ஸ். எஃப்எம்சிஜி அதர்ஸ் அப்படின்னா இந்த ஆஷிர்வாத் லேஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இவங்க ப்ராடக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் ஐடிசி பேப்பர் போர்டு இருக்குது, பேப்பர் பேக்கேஜிங் அண்ட் பேப்பரு. அது மட்டும் இல்லாமல் ஐடிசி ஹோட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்ரி பிஸ்னஸ் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 80% ஷேரை கம்பெனியே ஹோல்ட் பண்ணுது. மீதி 20% தான் நம்ம பப்ளிக்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கம்பெனியை பை பண்ண போகிறோம் அப்படின்னு செலக்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதே அந்த கம்பெனி என்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்காங்க, அந்த கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாலாம் ஃபியூச்சரில் வச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸும் அவங்களோட செக்டாரும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பிஸ்னஸாக இருக்கா, நமக்கு புரிகிற மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா தெரியாத ஏதோ ஒரு பிஸ்னஸாக இருந்ததுன்னா ஃபியூச்சரில் அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மார்க்கெட் கேப். இந்த ஐடிசியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடிக்கும் மேலே இருக்குது. இது பார்த்துட்டு இந்த கம்பெனி பெரிய கம்பெனியா சின்ன கம்பெனியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா இப்போ வேறு ஏதாவது ஒரு கம்பெனியை கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உதாரணத்துக்கு இதே ஃபீல்டில் இருக்க இதை விட சின்ன கம்பெனி காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டை நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அப்படி இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஐடிசி நல்ல பெரிய கம்பெனினே தெரியுது. இப்போ ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் வச்சு தான் இந்த கம்பெனி ஸ்மால் கேப் கம்பெனியா இல்லை லார்ஜ் கேப் கம்பெனியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 428 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட புக் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 60 ரூபான்ற ரேஞ்சில் இருக்கு. இப்போ இந்த புக் வேல்யூனா என்னன்னா, இப்போ இந்த கம்பெனி மொத்த ஷேரையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு 60 ரூபான்ற ரேஞ்சு தான் வரும். அதுதான் இந்த கம்பெனியோட புக் வேல்யூ. இப்போ 60 ரூபா வேல்யூ இருக்கிற ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை மக்கள் 428 ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னா இது ஓவர் வேல்யூவேஷன் ஸ்டாக் தான். இப்படி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பார்த்துட்டு ஓவர் வேல்யூவேஷனா இல்லை லோ வேல்யூவேஷனா நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதோட புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்அட்வான்டேஜ்லையும் கொடுத்துருக்காங்க. இது 7.15% மார்க்கெட் புக் வேல்யூவை விட அதிகமான விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.21% இருக்குது. இது ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தான். இந்த கம்பெனி ஒரு நல்ல ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது பார்க்க போகிறது ஆர்ஓசி. இதோட மீனிங் என்னன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயி. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு 1000 ரூபா போடுறோன்னா அதுக்கான வருஷத்துக்கு எவ்வளவு ஈல்டு நமக்கு ரிட்டர்ன் தருது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் இது. இப்போ ஒரு 1000 ரூபா போடுறோம், இது ஒரு 30% ரிட்டர்ன் தருதுன்னா 1300 ரூபா ஒரு வருஷத்துக்கான ரிட்டர்னாக வந்திருக்கணும் நமக்கு. இந்த ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 50% ஆவரேஜாக இருந்தாலே இது ஒரு நல்ல ரிட்டர்ன் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 37.5% இருக்கு. இது ரொம்ப நல்லாவே ரிட்டர்ன் தருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆர்ஓஇ. ஆர்ஓஇனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இப்போ ஷேர் ஹோல்டருக்கு அதோட ஈக்விட்டி ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் இந்த ஆர்ஓஇ. இதுவுமே 15% இருந்தால் நல்ல ரிட்டர்ன் சொல்லலாம். இது ஆல்மோஸ்ட் 28% இருக்கு. இதுவுமே ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அடுத்தது கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 9% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா 25% பக்கம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல ரிட்டர்ன்னு சொல்லலாம். இந்த கம்பெனியோட புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இதோடைய ஷேர் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதுனால தான். இதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸு, சேல்ஸ் க்ரோத்து எல்லாமே அதிகமாக இருக்கிறதால இந்த மாதிரியான கம்பெனியோடைய வேல்யூவேஷன் ஹையாக ப்ரீமியமாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இது மாதிரி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஸ்டாக் வாங்குறது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இது மாதிரி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால ஒரு கம்பெனி ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கும்போது நீங்கள் பை பண்ணவும் கூடாது. இது மாதிரி ஓவர் வேல்யூவேஷனில் இருக்கிற ஸ்டாக்கை நீங்கள் அதிகமாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கம்பெனி ஏதாவது கம்மியான பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் நெகட்டிவில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மறுபடியும் ரெக்கவர் ஆகி வரத்துக்கான
டைம் ரொம்ப லேட் ஆகும். அதனால் எப்படி கரெக்டான வேல்யூவேஷனில் நம்ம ஸ்டாக்கை வாங்கணும், எப்படி அதை செக் பண்ணி இது இந்த வேல்யூவேஷனில் நம்ம புக் பண்ணால் இது கரெக்டாக இருக்கணும் எப்படி போகிறது நம்ம அப்கமிங் வீடியோஸில் தொடர்ந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.